நிறைய பேர் வந்து கேட்டாங்க உங்கள் சாலு பாப்பா எப்படி இருக்குன்னு. எங்கள் சாலு பாப்பா பாருங்கள், இதாங்க எங்கள் சாலு பாப்பா. பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு வந்து தூங்க போட்டிருக்கேன். பாப்பா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் தத்தி 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 வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எந்திரிக்கவும் டப்புன்னு விழுவும், எந்திரிக்கவும் டப்புன்னு விழுவுச்சு. அதோட நேற்று தான் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போயிட்டு ஊசி குத்தினோம். காலில் தான் ஊசி குத்துனாங்க. நடக்க முடியல மேடம், பாப்பாவால் நடக்க முடியல, நெஞ்சு சளி இரும்பலாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 3 வருஷமாக வந்து நான் பாப்பா வந்து வளர்த்தேன். ஆனால் இது வரைக்கும் வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகல. நானே கை வைத்தியம் எல்லாம் பார்த்தேன். என்னால் நடக்க முடியல. அதனால் என்னால் வந்து பண்ண முடியல. மஞ்சள் கொஞ்சம் சோப்பு வந்து கலந்து வைன்னு பக்கத்தில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அதே மாதிரி செஞ்சேன். அப்போவும் பாப்பாவால் நடக்க முடியல. சரி இப்படியே விட்டா செத்து போயிடும்னு சொல்லிட்டு சாலு பாப்பா கூட்டிகிட்டு போய் பாருங்கள் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் சாலு பாப்பாவை காட்டினேன். ஊசி குத்துனாங்க. லைட்டாக தையல் எடுத்து பாப்பா காலில் தேய்ச்சி விட்டு, இல்லைன்னா ஜுரம் வந்துடும் வீங்கி. அதோட வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மருந்து கொடுத்தாங்க. பாட்டிலு சுத்தமான பாட்டில் இருக்கா கேட்டேன். இதாங்க சுடு தண்ணி பாட்டில் கழுவி வச்சுருக்கேன்னு சொன்னது. டானிக் பாட்டிலில் ஊற்றுனாங்க. 3 சொட்டு கொடுக்கணுமா பாப்பாவுக்கு. இது பாருங்கள், பச்சை கலர் மருந்து தான் இந்த சாலு பாப்பாவுக்கு. 3 சொட்டு கொடுக்கணும். கொஞ்சம் குடிச்சிட்டேன். இதே 3 சொட்டு தான் நைட்டு ஒரு வாட்டி கொடுக்கணும். இது வந்து பாப்பாவுக்கு இருமல் சளி மாத்திரை. இருமல் சளி மருந்து வருது எங்கள் பாப்பாவுக்கு. இது இருமல் சளி மருந்து. இந்த மருந்தை தான் வச்சு நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்து கையில் பாப்பாவுக்கு வாயில் கொஞ்சோண்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். 2 வேளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது சளியெல்லாம் வந்துச்சு. எல்லா சளியும் துணியை வச்சு தொடச்சி விட்டேன். பாப்பாவுக்கு வந்து கீரை சோறு ஊட்டி விட்டு, அது வந்து கீழே இருக்கிறது எதுவுமே திங்காது. சாலிகான்னு பேர் வச்சதும் போது ரொம்ப அமைதியான குழந்தை. கீழே இருக்கிறது வந்து எதுவுமே சாப்பிடாது. ஒன்றுமே சாப்பிடாது, கத்தவும் கத்தாது, யார் காலையும் போய் கடிக்காது. பேசாமல் அமைதியாக இருக்கும். அது வந்து அல்ல வந்து அதை அமைதியாக ஆக்கிட்டேன். சாப்பாடு விட்ட கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி கொடுத்தேன் பாப்பாவுக்கு. அதோட தொடச்சி முகத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதோட தூங்க போட்டேன். அதோட வந்து பாப்பாவை தூங்க போட்டேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டில் நாங்கள் தூங்கும் போது அந்த காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. தத்தி 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 வந்து என் பக்கத்தில் தூங்குவாள். பாருங்கள், இதான் அவங்க தலைகாணி. எங்கள் பாப்பா எவ்வளோ அழகாக தூங்குது பாருங்கள். எல்லோரும் கேட்டீங்க சால் பாப்பா எப்படி இருக்குன்னு. சால் பாப்பாக்காக வந்து அல்லா கிட்ட துவா பண்ணுங்கள். சால் பாப்பா பழைய மாரி நடக்கணும். நல்ல பிள்ளை, நல்லா நடந்தா ரொம்ப பாசமாக இருப்பாள் அவங்க அம்மா மேலேயும் அவங்க அத்தா மேலேயும். நைட் ஆனால் அவங்க அத்தா வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க அத்தா மேலே வந்து பக்கத்தில் வந்து தூங்குவா. சரி, ஓகே, பாய். எல்லோரும் வந்து சாலு பாப்பாவுக்கு துவா செய்யுங்க, குணமாயணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.